வணக்கம், என் பேர் ரவிக்குமார். நான் இந்த புகைப்பட கலையில் புகைப்பட கலையை எடுக்க தொடங்கினதுக்கப்புறம் முதல்ல பண்ண ஸ்டோரி வந்துட்டு எங்கள் அம்மாவோட வாழ்க்கையை தான் நான் வெளி மக்களுக்கோ எங்களோட மக்களுக்கோ நான் காமிக்க ஆசைப்பட்டேன். அதே ஆசைப்பட்ட மாதிரியே எங்கள் அம்மாவோட வாழ்க்கையை வந்துட்டு நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். எங்கள் அம்மாவோட வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். தென் இதுதான் எங்கள் அம்மா. இது வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபோட்டோ, அம்மாவோட இன்ட்ரடக்ஷன் ஃபோட்டோ இது. தென் இது ஃபுல்லாகவே அம்மாவோட ஸ்டோரி தான். இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு குளிர்காலத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து வெளியே உட்காந்து இந்த மாதிரி நெருப்பு போட்டுக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு எல்லாம் ஏதாவது கதை பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். அன்றைக்குமே எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஊருக்கு போனதுனால அம்மா மட்டும் தனியாக இருந்தாங்க. ஸோ நானும் அம்மாவும் மட்டும் இருக்கும்போது அம்மா அதே மாதிரி நெருப்பு போட்டு காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. தென் இது வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு கரண்ட் இருக்குது. அந்த கரண்ட் போட்டு நான் 12வது படிக்கும்போது தான் கரண்ட் போட்டாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த விளக்கை தான் பயன்படுத்தணும். இப்போ வரைக்கும் இந்த விளக்கு இருக்குது. இந்த விளக்கு வந்துட்டு நான் 2வது படிக்கும்போது வாங்கினேன். இப்போ வரைக்கும் இந்த விளக்கை நாங்கள் அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கோம். கரண்ட் போனால் இந்த விளக்கை தான் பயன்படுத்தணும். தென் இது வந்துட்டு எங்கள் அம்மாவை சுற்றி இருக்கிற விஷயங்களாக இந்த அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த மான் வந்துட்டு அதோட எங்கள் ஊரில் வந்துட்டு ட்ரை சீசன் வந்துச்சு. இந்த ட்ரை சீசன் வந்தப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்தது. இந்த ட்ரை சீசன் அப்போ எல்லாமே அந்த ட்ரை சீசன் இல்லாமல் ஒரு பச்சையாக இருக்கிற டைமில் என்ன பண்ணணும்னா, மானுங்க அங்கங்கே விளையாண்டுருக்கு. நம்மளை பார்த்த உடனே அது ஏதோ ஒரு புதுகலத்தில் அப்படியே தெரிச்சு ஓடிடும். பட் அந்த ட்ரை சீசன் அப்போ நம்மளை மானு அவ்வளோ கிட்டத்தில் இருந்தும் அப்படியே நம்மளை ஒரு ஏக்கமாக பார்த்துட்டு இருந்துச்சு. ஏதாவது உணவு ஏதாவது வைக்க போகிறானான்ட்டு பார்த்துச்சேன், இன்னும் தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. தென் அம்மா கூட நான் தங்கச்சியாக இருக்கட்டும், எங்கள் குடும்பத்தில் யாராக இருக்கட்டும், அவங்க கூட அதிகமாக இருக்கிறதே இல்லை. எல்லாம் வெளியே போயிடுவோம், ஸ்கூல் காலேஜஸ் வேலைக்கு போயிடுவோம். தென் அம்மா கூட அப்போ துணைக்கு இருக்கிறது இந்த நாய், இந்த கோழி, அம்மா நாங்கள் வளர்க்குற ஆடுங்க தான். தென் நாங்கள் இல்லாட்டியும் அதை அம்மாவை சுற்றிக்கிட்டே வரும். தென் இது வந்துட்டு தங்கச்சி, எங்கள் அக்காவோட பொண்ணு ரம்யா, இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும்போது எடுத்து போட்டோம். இது வந்துட்டு அம்மா வந்து நான் அம்மான்றதுனால எல்லா பழங்குடியினர்களும் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காடை கொஞ்சம் நேரம் கவனிப்பாங்க. ஏதாவது அனிமல்ஸ் பக்கத்தில் இருக்கா, ஏதாவது ஆயிருக்கா. இந்த கழுகா இருந்துட்டும் கழுகை வாட்ச் பண்ணுவாங்க. ஏதாவது பிணங்கள், ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது இறந்துருக்கான்ட்டு இந்த கழுகை வாட்ச் பண்ணுவாங்க. தென் அனிமல்ஸ் ஏதாவது பக்கத்தில் இருக்கான்ட்டு அதில் சத்தத்தை, அதில் வாசத்தை எல்லாம் பார்ப்பாங்க. காடுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை கவனித்ததுக்கப்புறம் தான் எதுவுமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் காட்டுக்குள்ளே போவாங்க. தென் இது வந்து யானை. நான் பார்க்குறவங்களுக்கு இது வேற யானையாக தெரியும். பட் நான் வந்துட்டு இது எதுக்காக எடுத்திருக்கேன்னா, இந்த யானை என்ன பண்ணணும்னா காடுகளில் பல வழிகளை உருவாக்கும். காடுகளில் வழிகளை உருவாக்குறதே யானை பண்ணி. இதே மாதிரி தான் அம்மாவை எங்களுக்காக பல வழிகளை உருவாக்கி தராங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு பல வழிகளை உருவாக்கி எங்களை வளர்த்து விட்டுருக்காங்க. தென் அம்மாவோட வேலை, அதிகமான வேலையே இதுதான். காட்டுக்குள்ளே போயிட்டு காட்டு சாணம் எடுக்கிறது. இந்த காட்டு சாணம் எடுத்து ஒரு கூடைக்கு 80 ரூபா வரைக்கும் விற்பாங்க. அந்த 80 ரூபாய்க்கு விற்று தான் நான் 12th வரைக்கும் படித்தேன். படிக்க வச்சதே அம்மாவும் இந்த மாட்டு சாணம் காட்டுக்குள்ளே போய் எடுத்து. தென் இந்த ட்ரை சீசன் அப்போ எடுத்த ஃபோட்டோ. ஏன் எடுத்தாங்கன்னா, ஊரில் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஊரில் தண்ணி பிரச்சனை வந்துருச்சு. அதிகமாக குடிக்கிறக்கே கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லேயே அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மரம் எல்லாம் காஞ்சி போன மாதிரி, ஒரு வாடி போன மாதிரி இருக்கு. அந்த மரத்துக்கு நாங்கள் குடிக்கிறக்கே தண்ணி இல்லாத டைமில் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் இது வந்துட்டு அம்மாவோட பாதங்கள் அவ்வளோ கீறல்கள், அவ்வளோ வலிகள், அவ்வளோ அத்தனை வேலை உழைப்புக்கான எல்லா அடையாளங்களும் இந்த பாதத்தில் இருக்குது. நான் இதை வந்துட்டு என் ஸ்டோரியில் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, அம்மா என்னதான் ஈரத்துலேயும் தண்ணியிலையும் வேலை செஞ்சாலும் அவங்களோட பாதங்கள் வந்துட்டு இந்த வறண்ட நிலம் போலவே காணப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். இந்த கீரல்கள் ஒவ்வொன்றும் என்னை நடத்தது, எங்களையும் வளர்த்தது. நான் என் ஸ்டோரியில் அம்மாவை பற்றி எழுதும்போது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் இது காட்டுக்குள்ளே இந்த சாணம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஃபோட்டோ. இது எதுக்காக எடுத்தேன்னா, இங்கே சும்மா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கூட ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த சாக்கு பையை வந்துட்டு க்ளீன் பண்ணுறது, அதை ஒரு பராமரிப்பு பண்ணுறது, ஃபயர்வுட்
ஸ்டவ்வோ சிலிண்டரோ கிடையாது, விறகுங்களை தான் பயன்படுத்திட்டு அதுக்காக ஏற்பட்டிருக்கேன். இதே அம்மாவோட தோழிகளோட தோட்டத்தில் வந்துட்டு அம்மா பாவக்காய் பொறிச்சு வேலைக்கு போகும்போது எடுத்து போட்டோம். கூலி வேலையாகவும் செய்வாங்க. இது பல தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அந்த காடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்போவும் போவாங்க. மொக்காபுரத்தில் வந்துட்டு அரசு பழங்குடியினர் இந்து உறைவிட நடுநிலைப் பள்ளியில் 8 வரைக்கும் படித்தேன். 1லேருந்து 8 வரைக்கும். 8க்கு அப்புறம் மசனகுடியில் ஒரு அம்மா வேலை செஞ்ச ஒரு காப்பி எஸ்டேட் ஓனரோட ஸ்கூல், அது ஸ்ரீ சாந்தி விஜய் உயர்நிலை பள்ளி. அந்த பள்ளியில் வந்துட்டு நான் 9th 10th படித்தேன். அது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி தான். அந்த பள்ளியில் வந்துட்டு 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் 11, 12 வந்துட்டு கோத்தகிரியில் அரசு மேல்நிலை பள்ளியில் 12வது வரைக்கும் மேல்நிலை படிப்பு முடித்தேன். அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு வந்துட்டு உதகை அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை பட்டம் வரலாறு பிரிவில் முடித்தேன். தென் அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோகிராஃபி இதில் லைனில் இறங்கினேன். ஃபோட்டோகிராஃபி லைனில் இறங்கினதும் எங்கள் மக்களோட வாழ்க்கைகளை பற்றியும், எங்கள் மக்களோட வாழிடம் பற்றியும், எங்கள் கலாச்சாரம், இதே மாதிரி எங்கள் பழங்குடியினருக்கு எங்களை சுற்றி இருக்கிற மற்ற பணியர், காட்டுநாயக்கர், தோடர், கோத்தர் எல்லா பழங்குடியினத்தையும் புகைப்படங்களாக எடுத்துக்கிட்டேன்.